வெல்கம் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி சாமந்தி செடி பற்றி பார்க்கலாம். அதே போல் சாமந்தி செடி கட்டிங்ஸ் வச்சா எதில் வச்சா நம்ம எந்த பாட்டில் வச்சா நல்லா வளரும்னு சொல்லிட்டு அதை பற்றி கூட நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த சாமந்தி செடியில் பாருங்கள், நம்ம வெந்தயம் கலர்னு சொல்லிட்டு செண்டாக காமிச்சோன்னே பூ, அந்த பூச்செடி தான் இது. இப்போ எந்த அளவுக்கு வளருது, நிறைய நல்லா வளருது ஃபாஸ்ட்டாக. பட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய பட்ஸாகவே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சாமந்தி செடி வளர்க்கும் போது ஃபஸ்ட்டு அதிகமாகலாம் எரு கொடுக்கூடாது. பெரிய பூக்கெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு அது வளரட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஃபெர்டிலைசர் நல்லா கொடுத்துக்கலாம். ஏன்னா கண் எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஃபெர்டிலைசர்லாம் பெரிய செடி கொடுக்கணும். ஏன்னா அந்த செடிக்கு ஏதாவது பாதிப்புனா கூட நம்மளுக்கு இந்த செடி இருக்கும். அதுக்காக நீங்கள் அதெல்லாம் செஞ்சுக்கணும். இப்போ நான் இந்த செடி வளர்க்கும்போது 2 செடி 3 செடி சில டைமில் பாட்டில் இருக்கும், சில டைமில் 2 செடி கூட நம்மளுக்கு கிடைக்கும். அதெல்லாம் ஒரே தொட்டியில் தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் தொட்டி மாற்றி 2 செடியாக கூட தனித்தனியாக பிரித்து கப் தொட்டியில் நட்டுக்கலாம். ஆனால் எரு நான் ஏற்கனவே மண்புழு எரு கலந்து செடி நட்டிருந்தேன். சாமந்தி செடி ஒரே டைம் எப்படி நடுறது ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன், இப்போவும் நான் சொல்கிறேன். நீங்கள் வாழைப்பழம் தூள் வெங்காயத்தூள்லாம் கூட எப்போவுமே நம்ம சேர்ப்போம். அது போல் கலந்துட்டு கூட மண்புழு எருவோடு சேர்த்துட்டு செடி நட்டுடலாம். நட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே வரலாம். அதுவே மொட்டு போடுற வரைக்கும் அதே எருவை. இப்போ இது கூட மொட்டு போட்டுடுச்சு, இதே எருவு தான். சப்போஸ் நான் மண்ணுக்குள்ளே கொடுத்து இல்லைன்னா வாழைப்பழம் தோல் தண்ணி கரைச்சி அந்த தண்ணி லிக்விட் அதாவது லிக்விட் ஃபெர்டிலைசர் இந்த பிளான்ட்டுக்கெல்லாம் நான் ஊற்றுவேன். வாழைப்பழம் தோல் பிசைஞ்சிட்டு நாட்டு சர்க்கரை கலந்து கொஞ்சம் போல் சேர்க்கணும். ரெட் கலரில் மாறிடும் அதிகமாக சேர்த்திங்கன்னா. கொஞ்சம் போல் நாட்டு சர்க்கரை கலந்துட்டு எல்லா செடிக்கும் கொஞ்சம் போல் ஒவ்வொரு கிளாஸு பிளான்ட்டுக்கு ஊற்றுவேன். பாருங்கள், சேஞ்சிங் சாமந்தி, அதாவது சேஞ்சிங் ரோஸ் போலேயே சாமந்தி ஏற்கனவே இது வாங்கும்போது நான் காமிச்சிருப்பேன், நடும்போது காமிச்சிருப்பேன். பாருங்கள் எவ்வளோ மொட்டு நிறைய இருக்குது. இந்த செடி கூட நல்லா பொழைச்சி நல்லா வளர்த்து சூப்பராக. இப்போ நம்ம இது கண்ணெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்ட பேர் பெரிய பூ பூக்கிறதுக்கு உண்டான சட்டெல்லாம் இப்போ நான் கொடுத்துருவேன் அப்புறமா. அப்போ நான் வீடியோ பண்ணுறேன். இப்போ நம்ம கட்டிங்ஸ் பாருங்கள், இப்போ வராத செடி நம்ம கட்டிங்ஸ் பண்ணுறோம். இப்போது நம்மளுக்கு கிடைக்காத ரேர் கலர்ஸ் எல்லாம் நம்ம இது போல் வாட்டர் பாட்டிலில் மண் கொட்டிட்டு கூட நீங்கள் கட்டிங்ஸ் இதுக்குள்ளேயே வச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அதாவது இந்த அளவுக்கு நீங்கள் மண் கொட்டணும். வச்சுட்டு சாஞ்சாப்போலே இந்த கேன் மேலேயே, அதாவது வாட்டர் பாட்டில் மேலே இது சாஞ்சாப்போல நீங்கள் பிரான்ச் நட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும். அதாவது சன்லைட் விழாத அதிகமாக செடி நல்லா வளரும். ஆனால் இது காஞ்சி போயிடுச்சுன்னு தான் நான் நினச்சேன். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே வருவோம் அப்பப்போ. அப்படியே விட்டுடல, ஏன்னா சேஃபாக தான் இருக்குது. கிளை பிரான்ச் நல்லா க்ரீனாக தான் இருக்குது. நான் தண்ணி அப்பப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 days தண்ணி விட்டுட்டு அந்த வாட்டர் பாட்டிலில். இப்போ பாருங்கள், உள்ள வேர்லேருந்தே வளருது. இது போல் லீஃபெல்லாம் பிரான்ச்செல்லாம் காஞ்சி போயிருந்தால் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. இந்த பிளான்ட் நல்லா வளரும். இனிமேல் பட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஹைட் வந்தோடனே வேறு பாட்டுக்கு மாற்றிடணும். இந்த பிரான்ச்சு சரியில்லாத இடங்கள்லாம் நம்ம கட் பண்ணுறோம். டர்மரிக் பவுட்ரு நீங்கள் மேல் தடவி விடணும். அதாவது மஞ்சத்தூள், அப்போ தான் நல்லது. மஞ்சத்தூளோடவே நீங்கள் கத்தாழை தண்ணி கூட சேர்த்துக்கலாம், தண்ணி ஊற்றி கலக்கும்போது மஞ்சள். இது போல் சாமந்தி கட் பண்ணும்போது அந்த கட் பண்ண இடங்களில் மஞ்சள் தடுவதுனால நோய் இல்லாமல் டிசீஸ் வராமல் நல்லா வளரும் சாமந்தி செடி. இப்போ நான் சொன்னதெல்லாம் சாமந்தி செடி வாங்கினா புது செடி அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். அதே போல் கட்டிங்ஸ் கூட நீங்கள் இது போல் வாட்டர் பாட்டிலில் கூட சாய்ச்சி நட்டிடலாம் கிளை, அப்போ நல்லா வளரும். இந்த வீடியோவில் தான் சின்ன லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.